எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே இந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 8/6/2026 தான் லாஸ்ட் டேட்டு. அதாவது ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் எஸ்பிஐ பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஸ்பிஐ பேங்க் வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோல் வந்து என்னென்னா அப்ரெண்டிஸ் அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எஸ்பிஐ பேங்க்கில் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளர்க் வேக்கன்சி எடுக்கும் போது இந்த அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 8/6/2026. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் டோட்டலாக தான் வந்து 7000 போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 396 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து எஸ்சி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 75 வேக்கன்சிஸ், அதாவது 75 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 106 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 39 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 173 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்டி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஆர் கேட்டகரியில் 173 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் யூஆர்னு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஆனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து யூஆர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். 1/4/2026க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. 2/4/1998க்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். நான் இப்போ தான் டிகிரி முடித்து வந்திருக்கேன், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றவங்களும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ட்ரைனிங் வந்து என்னென்னா 1 இயர் இருக்கும். அந்த அப்ரெண்டிஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும். உங்களுக்கு பெனிஃபிட் வந்து மந்த்லி வந்து 15,000 வந்து கொடுப்பாங்க. எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மூலியமாக தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. 100 மார்க்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து எப்போ அப்படின்னா வந்து ஜூலை மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு சென்டர் வந்து போடுவாங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து சென்டர் போடுவாங்கன்னு ஒரு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை அப்படின்னு நிறையா டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து கிட்டவோ நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போது. நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. மித்த கேட்டகரிக்கெலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 300 rupees வந்து ஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நினச்சிடாதீங்க. நீங்கள் வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ உங்கள் ரிலேட்டிவ்ட்டையோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டையோ வந்து நீங்கள் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.